Hello friends, welcome to my channel. Love C final episode part 1 ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்ட் 2ல் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பார்ட் 1 இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் ஸ்டோரி புரியும். ஸோ எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம முட்டை பையன் அப்படியே மெல்ல மெல்ல நடந்து வந்துக்கிட்டே இருக்கான் ஐலாண்டில். அவன்கிட்ட எப்போ பார்த்தாலும் ஒரு ஆன்ட்டி எப்பயுமே அவங்கக்கிட்ட காமெடி பண்ணிகிட்டே சுற்றிட்டு இருப்பாங்களே, அவங்க முட்டை பார்த்தோன்னே எங்கேயோ இந்த பையனை பார்த்த மாதிரி இருக்கே, யார் இந்த அழகான பையன், எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது முகத்தை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி ஓட்டிகிட்டே இருக்க, போதும் ஆன்ட்டி போதும், ரொம்ப ஓவராக பண்ணாதீங்கன்னு சொல்ல, அட பாவி ஊருக்கு போயிட்டு வந்து கூட நீலாம் அடங்கலை, என்னை பற்றி திட்டிக்கிட்டே இருக்கிற பாரு அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டி போய் முட்டை போக விடாமல் நடுவில் போய் நின்றுக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இரு, நான் உங்ககிட்ட பேசணும், எத்தனை மாதம் ஆச்சு உன்னை பார்த்து, அதுக்குள்ளே எதுக்கு வேகமாக போகிறேன், பேச வேண்டியதெல்லாம் இருக்குது, நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போ அப்படின்னு சொல்ல, சரி என்ன கேட்கணுமோ சீக்கிரம் கேளுங்க நான் கிளம்பணும்னு சொல்ல, அப்படியே ஆன்ட்டி அந்த பக்கம் சுற்றி பார்க்குறாங்க. ஆமாம் நீ ஒரு அழகான பையன் கூட போனேன் அப்படின்னு சொல்லி பாம் சொன்னால் அவனை எங்கே காணும் அப்படின்னு சொல்லி கேட்க டென்ஷன் ஆகிடுது. அவன் வீட்டில் இருக்கான், இப்போ என்ன உங்களுக்கு, ஓ அவனை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டியா, இப்போ என்ன பிரச்சனை, அவனை எதுக்கு நான் இங்கே கூட்டிகிட்டு வரணும், ஒன்றும் இல்லைடா, பார்த்தா மூஞ்சி ஒரு மாதிரி கவலையாகவே இருக்குது, என்ன நடக்குதுன்னு யோசிச்சிட்டே இருக்க, அப்படியே முட்பாட்டுக்கு அந்த பக்கம் போகிறான். முட்டை நில்லுடா, நான் கேட்கவே இல்லை அதுக்குள்ளே போகிறேன், ஒரு கொஸ்டின்லேயே போனால் எப்படி, இன்னும் உங்ககிட்ட நிறைய கொஸ்டின் கேட்கணும், டேட்டோ போடுறது எனக்கு பிடிக்காதே, கழுத்துக்கிட்டே டேட்டோ போட்டிருக்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கும் அவன் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க, இங்கே பாரு ஒழுங்காக சொல்லிட்டு போன்னு சொல்ல, எதுவுமே பேசாமல் முட்டுப்பாட்டுக்கு அப்படியே சிரிச்சிட்டே அந்த பக்கம் போகிறான். என்னதான் ஆன்ட்டிக்கிட்ட சிரிச்சிட்டே போனாலும் முட்டுக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. காரில் வந்து உட்காந்து காரில் இருக்க கண்ணாடியில் அந்த டேட்டோ பார்க்குறான். உன்னோட நினைவுகள்னு என்கிட்ட இருக்கிறது இது மட்டும்தான் எனக்கு சொந்தமாக இருக்குது, உன்னை பற்றின ஞாபகம்னு வச்சா இது மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே எனக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான். கழுத்தில் லைட்டாக அந்த காது கிட்ட டேட்டோ போட்டிருக்கான். அதை பார்க்கும்போது ஒரு ஃபிஷ்ஷு மாதிரி எனக்கு தெரிஞ்சுது, பட் ஆக்சுவலி அது எயிட்டை தான் அவன் அப்படி போட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு அது பார்த்தா அது ஒரு மீன் மாதிரி தான் தெரிஞ்சுது, பட் அதை அப்படியே பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கான் நம்ம முட்டை பையன். அப்புறம் கார் எடுத்துகிட்டு சார் அந்த பக்கம் அவன் கிளம்புற டைமு அதே மாதிரி இன்னொரு கார் அந்த பக்கம் வருது, அந்த ட்ரக்கு மாதிரி ஷேர் ஆட்டோ மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி வருது. அவன் கார் போன அதே இடத்துல அந்த ஷேர் ஆட்டோ நிற்க, அங்கேருந்து அழகாக இறங்கி வருது நம்ம ரக்கு பையன் முட்டை பார்க்கறக்காக ஐலாண்டுக்கே வந்துட்டான். அவன் வீட்டுக்கு முன்னாடி போய் அமைதியாக உட்காந்துருக்கான். எப்போ வருவான், இவன்கிட்ட பேசணுமே அப்படிங்கிறக்காக அவன் கதவு கிட்ட சாஞ்சு அப்படியே காலெல்லாம் ஒரு மாதிரி குத்த வச்சு உட்காருதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு சார் உட்காந்துருக்காரு. திடீர்னு நாங்கள் பாம் வர, இது அந்த அழகான அண்ணன் மாதிரி இருக்குது, ஹேண்ட்ஸம் ப்ரோ இங்கே என்ன பண்ணுற, என்னை மறந்துட்டியா, நான் தான் பாம் இங்கே வான்னு சொல்ல, ரக்குக்கு கொஞ்சம் நிம்மதியாயிடுச்சு. அட்லீஸ்ட் அண்ணனை பார்க்க முடியலனால தம்பியாவது பார்த்துமே அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு வந்து பாம்போட கையை பிடிச்சிட்டு எப்படியும் உன்னை பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்மைலி ஃபேஸில் அவனை பார்த்துட்டே இருக்க, பாம்புக்கு ஒன்றுமே புரியல, இவன் என்னடா நம்மளை பார்த்துட்டே இருக்கான் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் பார்த்தா அவன் அதாவது முட்டை எங்கே இருக்கான் அப்படின்னு தேடிட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கான். பாம்புக்கிட்ட விசாரிச்சிருப்பான் போல், அவன் பீச்சில் இருக்கான்னு சொல்ல வந்து அந்த பீச்சில் அவனை பார்க்க, அவனை எப்படி நான் பேர் சொல்லி கூப்பிட்றது, எனக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்கேன்னு சொல்ல, அலைகள் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே முட்டை உட்காந்துருக்கான். மகாசமுத் அப்படின்னு சொல்லி அவன் பேர் அவனால் சொல்லவே முடியல. ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் நின்று மகாசமுத் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சத்தமாக கூப்பிட்ட, ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு. இவங்கடா இங்கே வந்தாங்கிற மாதிரி முட்டை அவனை பார்த்துட்டு, நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, அது இந்த அப்படின்னு சொல்லி அந்த பிரேஸ்லெட்டை கொடுத்துட்டு, இதை நீ எனக்கு போட்டு விடு அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறான். அதாவது போன டைம் போட்டு விட்டுட்டு இவன் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான், அதுக்கான பதிலை வந்து இவன் சொல்லலைல, லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பான். இந்த டைம் இவன் போட்டு விட்டனையும் அவன்கிட்ட நம்ம வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி உன் லவ்வை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இவன் அந்த பிரேஸ்லெட்டை கழட்டி கொடுக்க, அதை பார்த்த உடனே இன்னும் டென்ஷன் ஆகிடுச்சு நம்ம முட்டுக்கு. இவன் இந்த பிரேஸ்லெட்டை வேணான்னு சொல்லி திருப்பி கொடுக்க தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கான்னு நினச்சிட்டு அப்படியே முட்டுக்கு அழுகையாக வருது. அப்படியே கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டு அவனை முறைச்சி பார்த்துட்டே இருக்கான். இதை நீ வச்சுக்க முடியாதுல்ல, உன்கிட்ட என்னோடய ஃபீலிங்ஸு இது கூட உனக்கு தேவையில்லை, இது என்னோடய ஹார்ட்டுன்னு சொல்லி உங்ககிட்ட நான் கொடுத்தேன், இது உனக்கு தேவையில்லைன்னு சொல்லி இது தூக்கிட்டு வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி அப்படியே முட்டை அவனை பார்த்துட்டே இருக்க, என்னடா இவன் எல்லாத்தையுமே டோட்டலாக தப்பாக புரிஞ்சுக்கிறானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. இப்போயே என்னை கஷ்டப்படுத்துறதுக்காக நீங்கள் வந்திருக்க, இல்லை அது இல்லை, என்ன இல்லை, நீ இதுக்காக தான் வந்திருக்க, நான் இவ்வளோ சொல்லியும் என்னை திரும்ப கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நீ இவ்வளோ தூரம் வந்திருக்க, அது எனக்கு புரியுதுங்கிற மாதிரி முட்டை ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்க. அட பாவி சொல்ல வந்ததே தப்பாக புரிஞ்சுக்கிறானேங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க, போதும் என்னோடய ஃபீலிங்ஸை வச்சு பொம்மை மாதிரி வச்சு விளையாடுற, அதுதான் உனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படித்தானே, நீ வின் பண்ணிட்ட, நீ சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்க, நான் ஒத்துக்கிறேன், நீ வின் பண்ணிட்ட, நான் தோற்று போயிட்டேன்னு சொல்ல, என்னோடய ஃபீலிங்ஸு என்னோடய ஹார்ட்டு எல்லாமே இதுன்னு சொல்லி உன்கிட்ட கொடுத்தேன், அது உனக்கு வேணான்னு திரும்ப கொடுக்க வந்துட்டேன், எனக்கும் இது வேணாம், இது
நான் கொடுத்தபடியே இருக்கணும். இது எனக்கும் வேணாம் உனக்கும் வேணாண்ணா எதுக்கு இங்கே இருக்கணும், இதை கடல்லே தூக்கி போட்டுடலான்னு சொல்ல, ஐயோ என்னடா இவன் தூக்கி போடுறானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க. அப்படியே அதை தூக்கி போடுற மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். இதுக்கு தானே நீ வந்த, இதை திரும்ப என் கையில் கொடுக்கணும், இதை நான் தூக்கி போடணும், நான் உன் மேலே கோவப்படணும், அதுக்காக தானே வந்தேன். என்னோட மனசை என்கிட்டயே திரும்ப கொடுக்கறக்காக தான் நீ வந்திருக்கங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. உன் முன்னாடியே இதை நான் காட்டுறேன். என்னோடய ஃபீலிங்ஸு உனக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது எனக்கு புரியுது. எனக்கு இது வேணான்னா நீயே தூக்கி போட்டிருக்கலாம். என்கிட்ட கொண்டு வந்து இவ்வளோ தூரம் எதுக்காக அதை ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு நானே அதை தூக்கி போட்டேன்னு சொல்லி அப்படியே கடலை தூக்கி போட்டான். அப்படியே பார்த்த உடனே அப்படியே ரக்குக்கு ஒரு மாதிரி அழுகையாக வந்துருச்சு. என்னடா இவன் இப்படி பண்ணிட்டாங்கிற மாதிரி, நீ என்ன பண்ணுற, ஏன் இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்ல, இது நான் கேட்க வேண்டியது உன்கிட்ட, நீ திரும்ப என்கிட்ட கேட்குற அப்படிங்கிற மாதிரி முட்டை அவனை பார்த்துட்டே இருக்க. நான் திரும்ப உன் ஞாபகத்தில் வந்துட்டே இருக்கேன். எனக்கு புரியுது நீ என்னை லவ் பண்ணக்கூடாது, லவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீ இருக்க. ஸோ இது இருக்கும்போது உனக்கு நம்ம 2 பேருக்கு இடையில ஏதோ நீ இருக்கிற மாதிரி தோணுது. அதுக்காக தான் நான் திரும்ப கொடுக்க வந்தேன். என்னை மன்னிச்சிரு, என்னால் முடியல, நான் தூக்கி போட்டாச்சுல, என்னோடய ஃபீலிங்ஸை நானே ஃபேஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபீலிங்ஸு உன்னை ஃபோர்ஸ் பண்ணி உன் மேலே திணிக்க நான் விரும்பலை, விட்டுரு, இது இதோடு விட்டுடலாம், நீ என்னை விட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன், அவ்வளோதானே, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி முட்டை அப்படியே அமைதியாக இருக்க. இவன் சொல்ல வந்ததை விட்டுட்டு இவன் தேவையில்லாத எதையோ பேசிகிட்டு இருக்கான். நீ எவ்வளோ பணம் கொடுத்தாலும் சரி நான் உன் கூட வரமாட்டேங்கிறான். ஆக்சுவலி இவன் நினச்சிக்கிறான் டீலிங் போட்டுட்டு மறுபடியும் கான்ட்ராக்ட் போட்டு இவனை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் இவன் வந்திருக்கான் அப்படின்னு. இவன் லவ் சொல்ல வந்தான் அப்படிங்கிறது இவனுக்கு தெரியல. இந்த எரும மாடு வாயத்தோடு நான் உன்னை லவ் பண்ணுறேங்கிறது சொல்லாமல் அப்படியே அழுதுகிட்டே நிற்க. இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் இங்கே பேசுகிறது வேஸ்ட்டு. இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க, அதில் உனக்கு தேவையான ஒருத்தரை உன் ஆஃபர் கொடுத்து நீ செலக்ட் பண்ணிக்க, நான் அவைலபிள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருக்க. இது என்னோடய வீடு, நான் இங்கே ரொம்ப பிஸியாக இருக்கேன், எனக்கு இங்கே இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ உன் வீட்டில் ரொம்ப பிஸியாக இருப்ப, போய் உன்னோட வேலையை மட்டும் பாரு, எனக்காக வேஸ்ட் பண்ணாத டைம்னு சொல்லிட்டு முட்பாட்டுக்கு அப்படியே அந்த பக்கம் போக, என்னடா இவன் பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டானுங்கிற மாதிரி அப்படியே ராக்கு நின்றுட்டே இருக்கான். கொஞ்சம் தூரம் போன முட்டு அப்படியே திரும்ப வரான். திரும்ப வந்து அப்படியே அங்கே ரக்கை பார்த்துட்டே இருக்க. அப்பா திரும்ப வந்துட்டானேன்னு பார்த்துட்டே இருக்க. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், இது எனக்கு வேணான்னு தோணுதுன்னு. அந்த பிரேஸ்லெட்டை தூக்கி போட்டான்ல, தூக்கிலாம் போடல, கையில் ஏதாவது வச்சுருக்கான். உனக்கு இது வேணான்னா உன் கையில் நீயே தூக்கி போட்டுக்கோ, என்னால் இதை தூக்கி போட என்னால் முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டா முட்டு. நல்ல வேலை தூக்கி போடலையே, அது வரைக்கும் ஹாப்பிங்கிற மாதிரி, எப்படியும் அந்த பிரேஸ்லெட் கிடச்சிருச்சுங்கிற மாதிரி ரக்குக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அப்புறம் ரக் ரூமுக்கு வந்துட்டான். கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். நீ அழுதுட்ருக்கியா, என்ன சொன்னான் மகாசுமத்துவங்கிட்ட, அவன் என்ன கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிட்டான்னு தெரியுமான்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்க. அவன்கிட்ட நீ லவ் பண்ணுறதை சொன்னியா இல்லையா? நான் சொல்லவே இல்லை. எனக்கு அவன் முகத்தை பார்த்து எதுவுமே சொல்ல முடியல வி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது வி, எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அவனும் என் ஃபேஸை நேருக்கு நேராக பார்க்கவே மாட்டேங்கிறான். அவன் பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டான். அவனை திரும்ப ஹர்ட் பண்ணுறேன்னு வேற சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ரக்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிகிட்டே இருக்க. இவன் சொல்கிறதுக்கெல்லாம் அப்படியா ஆமாம் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கா. அப்படியே ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சு நம்ம சாருக்கு. இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. என்னோடய ஃபீலிங்ஸ் அவன்கிட்ட நான் எப்படி சொல்கிறதுன்னு புரியல. அவன் என்ன ரொம்ப வெறுத்துட்டான். இதுக்கு மேலே அவனை என்ன லவ் பண்ண வைக்கிறது கஷ்டமா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க. சரி கிவ் அப் பண்ண போறியா? மாட்டேன், நான் கிவ் அப் பண்ணவே மாட்டேங்கிற மாதிரி கையில் இருக்க அந்த பிரேஸ்லெட்டை டைட்டாக பிடிச்சிட்டு, இதுக்கப்புறம்லாம் நான் விட்டு கொடுக்குற மாதிரி ஐடியாவே கிடையாது, நான் விட மாட்டேன், கண்டிப்பாக அவனுக்கு சொல்லி புரிய வைப்பேன்னு சொல்ல, சரி ஓகே ஒன்று பண்ணு, உன்னோட வழியில் எப்படி சொல்லி புரிய வைக்க முடியுமோ அந்த மாதிரி உன்னோட சொந்த முயற்சியில் ஏதாவது ஒன்று பண்ணு, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு தோணுது, சரியா? அவன் முகத்தை பார்த்து சொல்ல முடியலனா வேறு எந்த வழியில் சொல்லலான்னு சொல்லி ட்ரை பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்க. அப்போ தான் நம்ம ரக்குக்கு கன நேரத்தில் கபாலத்தில் திடீர்னு ஏதோ ஒரு ஐடியா வந்திருக்கு. உடனே ஓகே நீ சொன்ன ஐடியா படி ஃபாலோ பண்ணுறேங்கிற மாதிரி அப்படியே முகத்தில் ஒரு தெளிவு தெரிய, அப்பா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நிம்மதியாக இருக்கான். அப்புறம் முட்டைங்கெல்லாம் போகிறானா, அவனை ஃபாலோ பண்ணிட்டு போய் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணவா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவான்னு சொல்லி பின்னாடியே அலைய. இவனை கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேங்கிறான் நம்ம முட்டை பையன். முதல்ல இவன் பின்னாடி லோன்னு அலைவான், அதை கண்டுக்காமல் அப்படியே ரக் போயிட்டு இருப்பான். இப்போ அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. இவன் போகிற ஒரு இடமும் இவன் போகிற அந்த ஷாப்புன்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டே இருக்க. இவனை அவாய்ட் பண்ணுறக்காக இவன்கிட்ட பேசாமையே முட்டை அப்படியே போயிடறான். என்னடா இவன் எப்படி பார்த்தாலும் பேசவே மாட்டேங்கிறானே, இவனை எப்படி தான் பேச வைக்கிறதுன்னு ஒன்றும் புரியல. இவன் பின்னாடியே அலைஞ்சிக்கிட்டே இருக்க. பீச்சில் அப்படியே நடந்து போயிட்டே இருக்க. அவனை ஃபாலோ பண்ணிவிட்டு பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கான் ரக்கு. முட்டுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. இங்கே பாரு, இதுக்கப்புறம் இப்படியே என் பின்னாடி வந்துகிட்டே இருக்காது, என்னை தனியாக விட்டுரு, நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அந்த பக்கம் போக, என்னடா இவன் இப்படி சொல்லிட்டு போயிட்டானே, இவனை எப்படி தான் கரெக்ட் பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே ரக்கு இருக்கான்.
அப்புறம் திடீர்னு சரி ஓகேன்னு ஒரு ஐடியா தோணிடுச்சு போல். நம்ம தம்பி பாம்பை கரெக்ட் பண்ணி பாம்கிட்ட போய் எப்படியாவது ஒரு ஹெல்ப் கேட்கலான்னு கேட்டிருப்பான் போல். அப்புறம் அந்த பீச்சுக்கு வந்து பார்க்குறான் முட்டு. அந்த இருட்டில் எப்படியும் பீச்சில் ரக்கு இருப்பான்னு நினச்சிட்டு வர, அங்கே அவன் இல்லை. அவன்லாம் இருக்க மாட்டான். அவனாவது எனக்காக வெயிட் பண்ணுறதாது. நான் ஒரு முட்டாள், இன்னும் அவன் மேலே நம்பிக்கையாக இருக்கேன். அவன் ஓவராக திங்க் பண்ணிகிட்டே இருக்கேன் அவனை பற்றி நினைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சார் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க. அடுத்த நாள் காலையில் ஏதோ ரெடி பண்ணிகிட்டு இருக்க. ஏண்டாப்பா உனக்கு தான் லீவ் கொடுத்தேன், எதுக்குடா வந்தேன்? நான் உன்னை பார்க்கத்தான் வந்தேன். ஹேண்ட்ஸம் ப்ரோ நான் பார்க்கணுன்னு சொன்னார். இங்கே பாரு, நான் யாரையும் பார்க்க விரும்பலை, பார்க்க முடியாதுன்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்ல. ஏய் ஒரே ஒரு சான்ஸ் கேட்குறாங்கடா, கொடுத்து பாருடா, ஒரு தடவை போய் பாரு, நான் சொல்கிறத மட்டும் செய்யின்னு சொல்ல. நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி மொட்டு டென்ஷனாக கத்திட்டே இருக்க. ஏய் என்ன பிரதர் இப்படி பண்ணுறீங்க, நான் சொன்னால் கேளுடா, அவர் ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க, இதை ஒரே ஒரு டைம் மட்டும் என்னதான் சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் அவங்க இந்த ஊரை விட்டே போயிடுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏதோ பேசி ட்ரை பண்ண. சரி ஓகேங்கிற மாதிரி முட்டு ஓகே சொல்லிட்டான். என்ன பண்ணான்னு பார்த்தா நம்ம ரக்கோட அந்த ரூமுக்கு வான்னு சொல்லியிருப்பான். இன்னொரு கீ இருக்கும்ல, ஸ்பேர் கீ, அதை கையில் வச்சு அந்த கீயை பார்த்துட்டே இருக்கான். ஃபஸ்ட்டு இவன் இந்த ஐலாண்டுக்கு வந்தப்போ ரக்கோட ரூமுக்குள்ளே போய் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக அங்கெல்லாம் பார்ப்பானில்ல. ஸோ அதே மாதிரி நினச்சிட்டு அதே ஞாபகத்தில் அப்படியே உள்ளே போய் பார்க்குறான். உள்ளே போய் பார்த்தா ரூம் அப்படியே ஒரு மாதிரி எப்பயும் போல தான் இருக்குது. அங்கே ஒரு சின்ன சிக்கி நோட் இருக்குது. அந்த நோட்டில் இங்கே ஒரு சின்ன பென் இருக்குல்ல, அதுக்குள்ளே ஒரு சிப் இருக்குது, அதை போட்டு நான் பேசுகிறது கேளு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி என்ன இருக்குதுன்னு சொல்லி அவனும் செக் பண்ணி பார்க்க அந்த பென்னில் ஒரு சின்ன சிப் மாதிரி இருக்குது. அதை குட்டி அந்த ரெக்கார்டர் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே போட்டு என்னதான் ரக்கு சொல்ல வரான் அப்படிங்கிறத கேட்குறக்காக ஆன் பண்ணுறான். ரக் பேச ஆரம்பிக்கிறான். ஐ எம் சாரி மகாசமுத், நான் உன்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கேன், இப்போ வரைக்கும் ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்கேன், செல்ஃபிஷாகவே உங்ககிட்ட இருந்திருக்கேன். ஸோ உங்ககிட்ட எப்படி நேரில் மன்னிப்பு கேட்குறதுன்னு எனக்கு தெரியல. மன்னிப்பு உங்ககிட்ட நேரில் கேட்கணுன்னு தான் வந்தேன், ஆனால் என்னால் உன் முகத்தை பார்த்து மன்னிப்பு கேட்க முடியல, அதனால தான் இது அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவன் பேச ஆரம்பிக்க. உட்காந்து அவன் என்ன சொல்கிறான்னு கேட்க, எனக்காக கடைசியாக உன்னையும் ஒன்று பண்ண முடியுமா, நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத மட்டும் கேளு, இதுதான் நீ எனக்கு பண்ணுற கடைசி ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க. என்னோடய லைஃப்பில் நான் லவ் அப்படிங்கிறனால எவ்வளோ ஹர்ட்டாக இருக்கேன்னு உனக்கு தெரியாது. எப்பயுமே லவ் என்னோடய லைஃப்பில் எல்லாரையுமே ஹர்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். அந்த ஃபீலிங்ஸை என்னால் சொல்ல முடியாது, அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த லவ் எனக்கு வேணான்னு தோணுச்சு. என் அம்மா, என் சிஸ்டர், என்னை சுற்றி இருக்க எல்லாரும் லவ்னால் நிறைய அஃபெக்ட் ஆகிருக்காங்க. யாருக்குமே லவ்னால் பெனிஃபிட் கிடையாது. எனக்கு பயமாக இருக்குது மகாசமுத், நான் யாரையாவது லவ் பண்ணி அவங்க என்னை விட்டு போய் அதனால் எனக்கு கஷ்டம் வருமோ அப்படின்னு தோணுது. அதனாலேயே நான் உங்ககிட்ட இருந்து ஓட ஆரம்பித்தேன். உன் லவ் கிட்டேருந்து விலகி இருக்கணும்னு நினச்சேன். முதல்ல நீ கேட்டப்ப உன்னோட லவ், உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாமே எனக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. ஆனால் அந்த சந்தோஷம் காலையில் எந்திரிக்கும் போது உன் முகத்தை பார்த்து அப்படியே எந்திரிக்கணும். நைட்டு நம்ம 2 பேரும் ஒன்றாவே தூங்கணும். எப்பயுமே என் பக்கத்துலேயே நீ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் உன்கிட்ட கேட்கணுன்னு ஆசைப்பட்டேன். உனக்கு டயர்டாக இருக்கா, உனக்கு பசிக்குதா, உனக்காக நான் ஏதாவது செஞ்சு தரவா, அதெல்லாம் உன்கிட்ட கேட்கணும். அப்போ தான் என்னோடய லவ் முழுசாகும் அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே ஃபீல் பண்ணி பேச, நான் உன்கிட்ட தப்பாக பேசுகிறேன்னா மன்னிச்சிரு, நம்ம 2 பேரும் ஒன்றா சந்தோஷமாக இருக்கணும், அது மட்டும்தான் இப்போ நான் நினைக்கிறேன். ஸோ நான் கரெக்டாக தான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே பேசிகிட்டே இருக்க. குடுன்னு அந்த டேப் ரெக்கார்டை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படியே முட்டோடி வந்துகிட்டே இருக்கான் ரக்கை பார்க்குறக்காக. ரக் அந்த பீச்சில் ஒரு இடமா அப்படியே நடந்துகிட்டே இருக்க. ரக்கு எங்கே இருக்கான்னு தெரியாமல் ஒருவேளை அவன் வீட்டில் இருப்பானான்னு சொல்லி வீட்டுக்கு வந்து பார்க்குறான். முட்டோட வீட்லேயும் அவன் இல்லை. எங்கே போயிருப்பான்னு சொல்லி ஒரு இடமா தேடிட்டே போக கடைசியாக அப்படியே ஸ்லோ மோஷனில் அந்த பீச்சில் ஓடி வர பார்க்குறக்கு செம்மையாக இருக்குது இந்த சீன். ரக் அப்படியே அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துருக்க. அவன் கடைசியாக ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னது கரெக்டாக இவனை பார்க்கும்போது அந்த ரெக்கார்டர் வாய்ஸ் இவன் காதில் விழுகுது. ஐ லவ் யூ முட்டு அப்படின்னு அவன் சொல்ல, முட்டு கரெக்டாக ரக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறான். அப்படியே ஒரு செகண்டு ரக்க அவன் பார்த்துட்டே இருக்க. மூச்சு வாங்க இவன் நிற்கிறத பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது நம்ம சாருக்கு. நேரில் வந்துட்டானே, ஃபோனில் சொல்லிட்டோம், வாய்ஸில் சொல்லிட்டோம், நேரில் எப்படி சொல்கிறதுங்கிற மாதிரி அப்படியே எந்திரிச்சு நிற்க. முட்டு ஓடி வந்து அப்படியே ரக்கா ஹக் பண்ணிக்கிறான். இதை கொஞ்சம் கூட ரக்கு எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே பேக்ரவுண்டு சாங்கு இவங்க 2 பேரோட லவ்ங்கிறது அப்படியே ஹக்கிங் மூமெண்ட்டில் ஆரம்பிக்க. என்னை மன்னிச்சிரு மகாசமுத், நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்ல, இல்லை நீ சாரி சொல்லவே கூடாது என்கிட்ட, ஐ லவ் யூ, நான் உன்னை லவ் பண்ணுறேன், ரொம்ப லவ் பண்ணுறேங்கிற மாதிரி முட்டை அவன் கண்ணத்தை பிடிச்சிட்டு அப்படியே அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நம்ம ரக்கு ஒரு வழியாக எல்லாவும் சக்ஸஸ் ஆயிடுச்சுப்பாங்கிற மாதிரி அழுதுகிட்டே அப்படியே அவனை ஹக் பண்ணிக்க. முட்டுக்கும் ரொம்ப ஹாப்பி. இவ்வளோ நேரம் ஃபெயிலியர்லேயே சுற்றிட்டு இருந்தார் ஒரு எபிசோடு ஃபுல்லாக. எப்படியோ அந்த எபிசோடு ஃபீலிங்ஸில் போக இப்போ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குங்கிற மாதிரி அவனை ஹக் பண்ணிக்க. அது வந்து
ஐம் சாரி, நான் உங்ககிட்ட இதை தான் சொல்லணும்னு நினச்சேன், நான் உன்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டேன், ஐம் சாரி ஐம் சாரி ஐம் சாரின்னு சொல்லி கண்டினியூவாக சாரி சொல்லிகிட்டே இருக்கான். போதும், இதுக்கு மேலே நீ என்கிட்ட சாரி சொல்லவே வேணாம், இதுக்கப்புறம் நீ சாரி சொல்கிறத நான் கேட்கவே கூடாதுங்கிற மாதிரி அவன் கண்ணத்தை அப்படியே பிடிச்சிட்டு அவனை பார்த்துட்டே இருக்க. அப்புறம் நான் என்ன சொல்ல முடியும், நான் அதானே சொல்லணும், உன்னை கஷ்டப்படுத்துகிறேன்ல, அதுக்கு தானே சாரி சொன்னேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல, நான் என்ன சொல்லணும், சொல்லு நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன்னு சொல்ல டக்குன்னு அவன் லிப்ஸில் ஒரு விரலை மட்டும் வச்சுட்டு அவனை ஒரு செகண்ட் பார்த்துட்டே இருக்கான் முட்டு. ரக்கி இதை எதிர்பார்க்கவே இல்லை. நீ என்கிட்ட என்ன சொல்லணும்னு தெரியுமா, ஐ லவ் யூன்னு சொல்லு, உன்னோட ஃபீலிங்ஸை சொல்லு, நீ எவ்வளோ ஃபீல் பண்ணுற அப்படிங்கிறத பற்றி சொல்லு, உன்னோட லவ்வை பற்றி என்கிட்ட இப்போவே சொல்லு, நான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான். என் முகத்தை பார்த்து நீ சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஹாப்பியாக முட்டு அப்படியே ரக்கா பார்த்துட்டே இருக்க. என்ன தான் இவர் ரெக்கார்டிங் வாய்ஸில் ஐ லவ் யூ சொன்னாலும் முகத்தை பார்த்து ஒரு டைம் சொன்னால் தானே க்யூட்டாக இருக்கும். ஸோ அந்த ஃபீலிங்ஸை நேரில் பார்க்கணுங்கிறக்காக நம்ம முட்டு கேட்க ரக் உடனே ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டான். அதை கேட்ட உடனே முட்டோட ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஹாப்பி, ஐ லவ் யூ சொல்லிட்டானேங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க. மகாசமூத் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்லி நிறைய ஐ லவ் யூவை சொல்ல இதை கேட்கவும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு நம்ம சாருக்கு. ரெண்டு பேரும் க்யூட்டாக அப்படியே ஹக் பண்ணிக்க ஒரு வழியாக இவங்களோட லவ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஸோ அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிகிட்டு இருக்க அவன் கழுத்தில் போட்டிருக்க அந்த டேட்டோவை பார்க்குறான் நம்ம ரக்கு. இது என்னது டேட்டோ, எனக்கு 8னா ரொம்ப பிடிக்கும், இந்த டேட்டோவை பார்க்கும்போது 8 மாதிரி இருக்குன்னு சொல்ல, ஆமாம் நீ எப்பயுமே ஞாபகத்தில் இருக்கணுங்கிறக்காக உனக்காக போட்டது தான் இந்த டேட்டோ. நம்ம லவ்வும் இப்படித்தான், இன்ஃபினிட்டிவ், எப்பயுமே இதே மாதிரி இருக்குன்னு சொல்லி அவனை அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்க அந்த கிஸ்ஸிங்கு அப்படியே லென்த்தியாக போயிட்டுருக்கு. ஒரு வழியாக சும்மாவே லவ் பண்ணாதுக்கு முன்னாடியே அப்படி கிஸ் பண்ணுவானுங்க, இப்போ லவ் வேறு சொல்லவா வேணும், அப்படியே கிஸ் பண்ண அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேருக்கு இடையில க்யூட்டாக ஒரு மேட்ரும் முடிஞ்சுது. மேட்ரு முடிச்சுட்டு ரெண்டு பேரும் படுத்திருக்க ஃபஸ்ட்டு முட்டு தான் முழிக்கிறான். எழுந்த உடனே அப்படியே ரக்க பார்க்க ரக்க அவன் கழுத்தில் இருக்க அந்த டேட்டோவை தொட்டு பார்த்துட்டு அவனை பார்த்துட்டே இருக்கான். இவனும் ஒரு செகண்ட் அவனை பார்த்துட்டே இருக்க ரெண்டு பேரும் கண்ணிலேயே பேசிக்க, உனக்கு என்ன கனவு வந்தது, நல்ல கனவா அப்படிங்கிற மாதிரி முட்டு கேட்க, உனக்கு எப்படி கனவு வந்தது, உன் கனவு ஜாலியாக இருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் எனக்கும் நல்ல கனவு தான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர் கனவை பற்றி பேசிகிட்டு இருக்க. உன் கனவில் என்ன தான் வந்துச்சு சொல்லி தெரிஞ்சுக்கிறேன், என் கனவில் நீ தான் வந்த அப்படிங்கிற மாதிரி முட்டை அவனை பார்த்து சொல்ல அதை கேட்டுட்டு சார் அப்படியே வைக்கப்பட்ட அப்படியே போய் கிஸ் பண்ணிக்கிறானுங்க. காலையில் எஞ்சா ப்ரஷ் எல்லாம் பண்ண மாட்டானுங்க போல், எப்போ பார்த்தாலும் கிஸ் பண்ணுறதே தான் வேலை. சரி ஓகே நான் எந்திரிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ரக்க எந்திரிக்க, நான் விட மாட்டேன் 5 மினிட்ஸ் இங்கே இருன்னு சொல்லி அவனை அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். டே விட்றான்னு சொல்ல விடுற மாதிரி தெரியல, கண்டினியூவாக அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்க ஒரு வழியாக ரெண்டு பேரும் அப்படியே கிஸ்ஸிங் மூமெண்ட்டு ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்க. கையில் இருக்க பிரேஸ்லெட்டை பார்க்குறான் முட்டு. அதை பார்த்த உடனே அப்படியே அவனுக்கு ஹாப்பி ஆகிடுச்சு. ஒரு வழியாக இந்த பிரேஸ்லெட் கையில் போட்டான்ப்பாங்கிற மாதிரி ஹாப்பியாக பார்த்துட்டே இருக்க இவனுக்கு ரெண்டு பேரோட லைஃப் அப்படியே ஹாப்பியாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பீச்சில் உட்காந்து பார்த்துட்டே இருக்க, சரி ஓகே எனக்கு ஒரு டெட்லைன் வேறு இருக்குது, நம்மளோட லைஃப்பில் எல்லாத்தையும் செட் பண்ணி வாழணும், அதான் ரொம்ப முக்கியம்னு தோணுது, என்னால் இந்த ஐலாண்ட்லேருந்து வர முடியாது, என்னை மன்னிச்சிடுன்னு ராக்கிட்ட சொல்ல, என்னது ஐலாண்ட்லேருந்து வர முடியாதா, ஏன் வரமாட்டேன், அப்போ இங்கே தான் இருப்பியா, என்னை விட்டு பிரிஞ்சா இருப்பேன்னு சொல்ல, இங்கே பாரு உன்னை விட்டும் என்னால் இருக்க முடியாது, இந்த ஐலாண்டை விட்டும் இருக்க முடியாது, என்ன பண்ணுறதுன்னு புரியல, ஒரு 6 மாதம் நான் இங்கே இருப்பேன், இன்னொரு 6 மாதம் உன் கூட இருக்கேன்னு சொல்ல, அப்படியா அப்போ நீ 6 மாதம் மட்டும் தான் என் கூட இருப்பியா, ஆமாம் என்னால் உன்னை விட்டு இருக்க முடியாதுங்கிற மாதிரி ராக் அவனை பார்த்து கேட்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல, நான் கண்டிப்பாக இங்கே இருந்தாகணும், அது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன், இங்கே இருக்க எல்லாருக்கும் நான் தேவைப்படுறேன், நான் கண்டிப்பாக இங்கே இருந்தால் தான் எல்லாமே சரியாக வரும், ஸோ எனக்குன்னு ஒரு வாக்கு இருக்குல்ல, நானும் அதை பார்க்கணும்ல, என்னால் இந்த இடத்த விட்டு வரவும் முடியாதுங்கிற மாதிரி முட்டை ஒரு மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு, இதுதான் என்னோடய வீடு, இதுதான் என்னோடய உலகம், இதை சுற்றி தான் நான் எப்பயுமே இருப்பேங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஷேர் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலன்னு சொல்ல, சரி ஓகே விடு, எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு புரியல, வேணா ஒன்று பண்ணலாம், என்னோடய ஒர்க்கு எங்கே வேணாலும் இருந்து பண்ணலாம், ஸோ அதனால் என்னோடய ஒர்க்கை நான் இங்கேருந்தே பார்த்துக்கிறேன், நான் எப்பயுமே உங்க கூடயே தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே நம்ம ரக்கு சொல்ல இதை கொஞ்சம் கூட முட்டை எதிர்பார்க்கல. நீ எப்படி இங்கேயே இருப்பியா, ஏன் இருக்க மாட்டேனா, நான் இங்கே தான் இருக்க போகிறேன், உன் கூட தான் நான் இருக்க போகிறேங்கிற மாதிரி சொல்ல அதை கேட்டோடனே முட்டைக்கு இன்னும் ஹாப்பி ஆயிடுச்சு. என்னோடய லவ்வர் எங்கே இருப்பாரோ அங்கே தான் நான் இருக்க போகிறேன்னு சொல்ல லவ்வர்னு சொன்ன உடனே முட்டுக்கு அப்படியே சிரிப்பே வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் லவ்வர்னு வேறு சொல்லிட்டானே, நம்பவே முடியல, உண்மையாக இந்த மாதிரி லவர்லாம் கூப்பிட்டேன் நான் உன்னை டீஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, என்னது அப்புறம் இங்கே கிளினிக்லாம் இல்லையேப்பா, கிளினிக் இல்லாமல் நீ எப்படி இருப்ப,
அதாவது சார் பியூட்டி பார்லர் மாதிரி ஒரு கிளினிக்கு போவார்ல, அதுதான். வேணா ஒன்று பண்ணுறேன், நான் 6 மாதம் பேங்காக்கு 6 மாதம் இங்கே, ஓகேவா? நீ என் கூட 6 மாதம் அங்கே இரு, நான் கூட 6 மாதம் இங்கே இருக்கேன், சரியாக போயிடும் எப்படின்னு சொல்ல. நான் அதை பற்றி யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முட்டை அப்படியே திங்க் பண்ணிட்டுருக்க. சரி ஓகே, நான் தான் சொல்லிட்டேன்ல, இங்கேயும் அங்கேயும் மாற்றி மாற்றி இருக்கலாம். சரி, இங்கே இருந்தால் நீ எங்கே இருக்க போகிற? அது அது எங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ராக்கி யோசிச்சிட்டே இருக்க. சொல்லு, நீ இங்கே இருந்தால் எங்கே ஸ்டே பண்ண போகிற, அதை முதல்ல சொல்லுன்னு சொல்லிட்டே இருக்க. அது நான் கூட ரெசார்ட்டுக்கு வந்துருந்துட்டா அப்படின்னு சொல்ல. ரெசார்ட்டா? உண்மையே நீ என் கூட ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணிக்குவியா அப்படின்னு சொல்லி கேட்க. ஏன் ஸ்டே பண்ண மாட்டேனா, உன் கூட எங்கே இருந்தாலும் எனக்கு ஓகே தான். சரி, இதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம், இப்போ எதுக்கு ஆரம்பிக்கணும்? அப்புறம் காஃபி போட்டு வரலாமா? எனக்கு ஒரு மாதிரி பசிக்குது, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு காஃபி போட்டு குடிக்கலாம் வா அப்படின்னு சொல்லி அப்படியே முட்டு ரக்கோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு அப்படியே போயிட்டுருக்க. அவனும் இவன் கையை பிடிச்சிட்டு அப்படியே போயிட்டே இருக்கான். அப்புறம் நம்ம சார் ரொம்ப பிஸியாக ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்க. வேகமாக உன்கிட்ட நான் உனக்கு காட்டணும்னு சொல்லி கையில் ஒரு என்வலப்போட அங்கே ரக் வரான். என்ன வச்சுருக்க இது சொல்லுன்னு சொல்ல. இது வந்து ஒரு சர்ப்ரைஸு, பட்டு ஆனால் இது வந்து நான் உனக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கணும், இது ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்ல. என்னத்தடா சர்ப்ரைஸ் பண்ணுற, காட்டுன்னு சொல்லிட்டே இருக்க. அதை காட்டலாமா வேணாமான்னு பின்னாடி வேற ஒழிச்சுக்கிறான். ஒரு வேளை இதை நான் காட்டி இதை அவன் பார்த்துட்டு ஏதாவது பிரச்சனையாயிட்ட என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரக்குக்கு கவலையாக இருக்குது. என்னன்னு காட்டு அப்படின்னு சொல்ல. அப்படியே தயக்கத்தோட அந்த என்வலப்பை அவன்கிட்ட கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லி கொடுக்க. அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்க அதுக்குள்ளே ஏதோ ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது. அதை பார்த்த உடனே முட்டோட ஃபேஸு டோட்டலாக மாறிடுச்சு. நான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக தான் இதை கொடுத்தேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, நீ தப்பாக எதுவும் புரிஞ்சுக்காத ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி ரக்காவனை பார்த்துட்டே இருக்க. அப்படியே அந்த என்வலப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த பக்கம் வச்சிடறான் முட்டு. அமைதியாக இருக்க. நீ கோச்சிக்கிட்டியா? நான் வேணும்னு பண்ணலை தெரியுமா, உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சேன், மற்றபடி இதில் வேறு எதுவும் இல்லை, உண்மையாகவே உனக்கு சர்ப்ரைஸ் தான் பண்ணுறேன், ஐம் சாரி, நான் இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே அப்படியே அங்கே ரக் பேசிகிட்டே இருக்க. இதை கேட்கும்போது அப்படியே சிரிப்பு வந்துடுச்சு முட்டுக்கு. இதில் என்ன கவலைப்படுறதுக்கு இருக்குது, நான் இதில் கஷ்டப்படலாம் இல்லை, எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நீ நினச்சேன், சர்ப்ரைஸ் ஆகிட்டேன், நீ இங்கே தான் வீடு வாங்கியிருக்கியான்னு சொல்லி கேட்க. ஆமாம். ஓ, நம்ம 2 பேரும் ஸ்டே பண்ணுறக்கா? ஆமாம் அப்படிங்கிற மாதிரி ரக்கு சொல்ல. அதை கேட்கவும் இன்னும் ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிடுச்சு நம்ம முட்டுக்கு. விடு, நான் ஒன்றும் கோவப்படல, ஹாப்பியாக தான் சொல்கிறேன்னு சொல்ல. உண்மையாவா? எனக்கு உன் கூட இங்கே இருக்கணும்னு தோணுச்சு, ஸோ அதுக்கு தான். இதை பற்றி நீ என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம்ல, சர்ப்ரைஸ் பண்ணால் டிஸ்கஸ் பண்ணிட்டு எப்படிப்பா சர்ப்ரைஸ் பண்ண முடியும், அதனால தான் டிஸ்கஸ் பண்ணாமல் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சரி ஓகே, நீ வாங்கினதில் எந்த தப்பும் கிடையாதுன்னு சொல்லி அப்படியே அந்த வீட்டை அட்சப்ட் பண்ணுற மாதிரி நம்ம முட்டு பையன் ரக்கை பார்த்து சிரிக்க. ரக்கு இன்னும் ஹாப்பி ஆகிடுச்சு. 2 பேரோட இந்த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டோட இந்த எபிசோடு இந்த சீரீஸை இங்கே முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃபைனல் எபிசோடு இந்த சீரீஸ் எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், நான் எதிர்பார்த்த அளவுக்கு ஸ்டோரி இல்லை, இருந்தாலும் ஒரு ஃபீல் குட் அவ்வளோதான். மற்றபடி இது ரொம்ப பேத்தி பார்க்குற அளவுக்கு லவ் இன் த ஏர் அளவுக்கு கூட எனக்கு பிடிக்கல. அது கூட கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தான்ப்பா, ஒரு 50% தான் சொல்லுவேன். அதில் 2 பேரோட அந்த கேரக்டர், ஸ்டோரி லைனு, அந்த எக்ஸ்ப்ரெஷன் அதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை. அவ்வளோ ஒரு நீட்டான ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும் அதில். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லவ் இன் த ஏர் அது வந்து வேறு மாதிரி ஒரு லெவல் ஃபீலிங்கு. அதை வந்து பீட் பண்ண எந்த சீரீஸ்னாலும் இப்போ வரைக்கும் முடியாது. இவங்க என்ன தான் இதுக்கப்புறம் பெட்டராக சீரீஸ் பண்ணாலும் அந்த சீரீஸ் அதுதான், அதோட ஃபீல் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. மற்றபடி இந்த சீரீஸ் பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஓவராக பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி லைன், அதே மாதிரி தான் 2 பேரோட ஆக்டிங்கும் நான் சொல்வேன். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள். உங்களுக்கு ஃபேவரட் இதுவா இல்லை லவ் இன் த ஏரா எது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி புது சீரீஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.